என்ன தலை எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது தலை. என்னடா அங்க பாரு பச்சை போடு. என்ன பச்சை போடு? அட கவர்மெண்ட் டானிக் கடத்தல. டேய் இல்லை தலை, டெய்லியும் அவ்வளோ வேலை பார்க்குறோமா, உடம்பெல்லாம் வலிக்குது தலை. லைட்டாக டானிக் சாப்பிட்டா உடம்பு குண்டாவாயிடும் தலை. அப்படிதான் நம்பி ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு கட்டிங்கு, அதுக்கப்புறம் கோட்ரு, அதுக்கடுத்து ஹாஃபு, அதுக்கப்புறம் ஃபுல்லுன்னு போய் வாழ்க்கையே சர்வநாசம் ஆயிடும். அடப்போயா. வேண்டா, பாட்டிலே குடி வீட்டுக்கு நாட்டுக்கு கேடுன்னு இருக்குல்ல, அதை பார்த்து எப்படி அவங்களுக்கெல்லாம் குடிக்க மனசு வருது? குடியார பாயிலுங்க. குடிகார பசங்களாவா? இங்கே பாரு, இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா? நீ முன்னொரு காலத்தில் குடிச்சிட்டு என்னென்ன கோளாறு குத்துன்றதெல்லாம் தெரியாது நினைச்சுக்கிறியா? டேய் அதெல்லாம் ஒரு காலம்டா. ஆ ஆனா அதுக்கப்புறம் நான் தான் திருந்திட்டேன்ல. திருந்து எவ்வளவு ஒரு கண்ணியவானா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன பார்த்து அறிவை வளர்த்துக்க. குடி எவ்வளவு ஆபத்துன்னு குடிச்சு தான் வாழ்க்கைய அழிச்சவனுக்கு தான்டா தெரியும். அவன் தான் விளக்கியும் சொல்ல முடியும். என் கூட இருக்கிறவனும் குடிக்க கூடாது, அவ்வளவுதான். இதெல்லாம் ரொம்ப ஓவர் தலை. வேணா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன், அதை வேணா சரக்கு நினைச்சு குடிச்சிட்டு படுத்துக்க. கூல் ட்ரிங்க்ஸா தலை? அதுக்கு நான் பச்சை தண்ணியில் லெமனை புஞ்சி குடிச்சிட்டு தூங்கிடுவேன் தெரியுமா? அது உன் இஷ்டம்ப்பா, என்ன வேணா மன்னிக்க. வாங்கிட்டே கேட்டேன் பார், என் புத்தியே சொல்லணும். மேடம் கொஞ்சம் இருங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். அண்ணே, அங்க என்ன பிரச்சனை? ஏதோ குடிக்கார பசங்க என்னன்னு தெரியல அடிச்சுக்கிறானுங்க. வேண்டியவங்களா? வேண்டியவங்களாம் ஒன்றும் இல்லை, அவனுக்கு யாருன்னு தெரியல, நான் பார்த்ததே இல்லை. மேடம் குடிச்சிட்டு போதையில் அடிச்சுக்கிறானுங்க. நீங்க வந்து வண்டி எடுங்க. இவன் திருந்தவே மாட்டான். துருக்கித்தனமா ரோட்ல சண்டை போடதான் லாக்கி இவன். எனக்கு தெரிஞ்சு குடிநோயாளிகள்லாம் திருத்த ஒரு மையம் ஒன்று இருக்கு. நிறைய பேர் அங்கே போய் திருந்திருக்காங்களாம். நம்ம ராகவண்ணனை கூட்டு போய் சேர்த்து விடுவோமா? டேடி அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அவன் ஏற்கனவே ரொம்ப கலங்கி போயிருக்கான்டா. நான் ஏதோ கோவத்தில் அவனை 2 அடி அடிக்கிறேன் திட்டுனே தவிர பாவண்டா அவன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இவ்வளோ பெரிய குடும்பத்தில் இருந்தவன் அவனை போய் அங்கே தனியாக விடுறதா? அதெல்லாம் வேணாம். அதுவும் சரிதான் அத்தை. போன மாதம் அந்த சென்டரில் ஒரு சூசைடு. என்னடா சொல்ற? பதறாத, அதனால தான் உங்ககிட்ட இதை பற்றிலாம் பேசலை. வீரா கூட அடிக்கடி இதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எங்க அண்ணன் நாங்களாம் அனுப்பி வைக்க எனக்கு விருப்பமே இல்ல அத்தை. வேணாம் வேணாம், அவன் இங்கேயே இருக்கட்டும், நம்ம பாத்துக்கலாம். குடிச்சாலும் வீட்டுக்கு வந்துடுறாரு, நம்ம கூடயே இருக்காரு. இதை திருத்த போய் அவர் உசுருக்கு ஏதாவது ஆபத்துனா ரொம்ப கஷ்டமா போயிடும் அத்தை. சூர்யா இப்படி எல்லாம் பேசாத. பேச்சுக்கு கூட இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதடா. சரி விடுங்க அத்தை, காலம் எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கோம். காலப்போக்கில் அண்ணன் திருந்தோன்னு நம்புறேன். அப்புறம் கணக்கு வழக்கெல்லாம் சொல்றேன், கொஞ்சம் பாரு. இருக்கட்டும்டா, நான் என்னத்த கணக்கெல்லாம் பார்க்க போறேன். ஐயோ என்னதான் விடு வீரா, இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகலாமா? அவனை பத்தி அவனுக்கு தெரியும்ல, விடு. அது இல்ல சூர்யா, இத்தனை நாள் அவன் ஜெயில இருந்தான். அவனை பத்தின எதுவுமே என் காதுக்கு வராம இருந்தது. ஆனா இப்போ வெளியில வந்ததுல இருந்து வேணும்னே என் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பான விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதத்தான் என்னால ஏத்துக்கவே முடியல. ரொம்ப அவமானமா இருக்கு.
எங்கேயாவது நம்ம கண்ணுக்கு தெரியாம தூரமா போய் வாழ வேண்டியதானே? வேணும்னே நம்ம கண்ணு முன்னாடி வந்து எல்லா பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு இருக்க வலிமா? தாத்தா, ஏன் தாத்தா அவர் அவ்வளோ கெட்டவரா? தங்கம், என் வாழ்க்கையில நான் திரும்பவும் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஆள் அவன். அவனை பத்தி நமக்கு என்னம்மா? அவன் எப்படியோ போயிட்டு போறான், விடு. அவனை பத்தி பேசுறதே பாவம், விடு. புரியுதத்த, 1000 தான் இருந்தாலும் நீ தூக்கி வளர்த்த புள்ள, கொஞ்சமாவது. போதும், நிறுத்துறியா? நான் உன்கிட்ட அப்பவே சொல்லிட்டேன், அவனை பத்தி இந்த வீட்டுல பேசக்கூடாதுன்னு. நான் ஏன்டா அவனை பார்த்துட்டு நிக்க போறேன்? அவன் யாரோ நான் யாரோ, அவனுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இங்க பாரு, இன்னொரு தடவை நீ அவனை பத்தி பேசாத. இந்த பேச்செல்லாம் கேட்டாலே எரிச்சலா இருக்கு. கரெக்ட் தான். நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் இந்த வீராவும். பாவம் அத்தை, இவ்வளவு நேரம் ஒரே புலம்பல். இவன் ரோட்ல அங்கங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கானா, குடிச்சிட்டு வேற சுத்திட்டு இருக்கானா. அதை வீரா பார்த்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்க. நான் தான் சொல்லி புரிய வச்சு சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு வந்தேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க அத்தை. ஏன்னா வீரா தான் இந்த குடும்பத்தோட அடையாளம். வீராக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவளை சந்தோஷமா பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு, சரியா? என்னத்த, நான் என்னதான் சொன்னாலும் வெளியாளு, ஒரு அளவுக்கு தான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே நீங்க தான் பார்த்துக்கணும். சரிடா. தலை, யார் அந்த பனைமரம்? அவன் பேச்சு, நடவடிக்கை, ஆளு எதுவுமே சரியில்லை. இவன் வேணும்னே உன்னை கோல் மூட்டி விட்டுட்டு இருக்கான் தலை. அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும் தலை. இவனுக்கெல்லாம் நல்ல விதமா சொன்னா சின்ன வயசுல இருந்தே புரியாதுடா. அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஒரு விதம் இருக்கு, அது எனக்கு தெரியும், சொல்றேன். டேய் பங்காளி, நாளைக்கு வீரவாயாலேயே நீ என்னென்ன வாங்கி கட்டுறன்னு மட்டும் பாரு. பழைய மாற யாருன்னு பாப்படா.